ஒரு காலத்தில் ஒரு விசித்திரமான கடற்கரை கிராமத்தில் ஜாக் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஜாக் எப்போதும் கடற்கொள்ளையர்கள் மற்றும் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களின் கதைகளால் ஈர்க்கப்பட்டார். ஒரு சன்னி பிற்பகல் அவரது தாத்தா பாட்டியின் வீட்டின் மாடியை ஆராயும்போது அவர் ஒரு பழைய தூசி நிறைந்த வரைபடத்தில் தடுமாறினார். இது கடற்கொள்ளையர் தீவின் தொலைந்த புதையல் என்று தலைப்பிடப்பட்டது. உற்சாகமாக ஜாக் தனது சிறந்த நண்பரான லில்லிக்கு வரைபடத்தை காட்ட விரைந்தார். ஒன்றாக அவர்கள் புதையல் கண்டுபிடிக்க ஒரு சாகச பயணம் தொடங்க முடிவு. அவர்கள் பொருட்களை சேகரித்து கிராமத்து மீனவரிடம் ஒரு சிறிய படகை கடனாக வாங்கி வரைபடத்தில் குறிக்கப்பட்ட மர்மமான பைரேட் தீவை நோக்கி பயணம் செய்தனர். பயணம் ஆபத்தானது. அவர்கள் பலத்த காற்று, அதிக அலைகள் மற்றும் கடுமையான புயல் ஆகியவற்றை எதிர்கொண்டனர். ஆனால் ஜாக் மற்றும் லில்லியின் உறுதி ஒருபோதும் அசையவில்லை. தீவை அடைந்ததும் அடர்ந்த காடுகளும் பயங்கரமான அமைதியும் அவர்களை வரவேற்றன. வரைபடத்தை பயன்படுத்தி அவர்கள் அடர்ந்த காடுகளின் வழியாக செல்லவும் கவர்ச்சியான பறவைகள், விசித்திரமான உயிரினங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட பொறிகளை எதிர்கொண்டனர். பல மணிநேர மலையேற்றத்திற்குப் பிறகு அவர்கள் இறுதியாக எக்ஸ் என்று குறிக்கப்பட்ட இடத்தை அடைந்தனர். மணலைத் தோண்டி அவர்களின் மண்வெட்டிகள் எதையோ கடுமையாக தாக்கின. அது ஒரு பெரிய பழமையான மார்பு. நடுங்கும் கைகளால் தங்க நாணயங்கள், பளபளக்கும் நகைகள் மற்றும் விலைமதிப்பற்ற கலைப்பொருட்கள் நிரப்பப்பட்டிருப்பதைக் கண்டனர். மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஜாக் மற்றும் லில்லி பலர் தேடிய ஆனால் யாரும் கண்டுபிடிக்காத புகழ் பெற்ற புதையலை கண்டுபிடித்ததை உணர்ந்தனர். அவர்களின் கண்டுபிடிப்பு அவர்களின் கிராமத்திற்கு செல்வத்தை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் பலரின் இதயங்களில் சாகச உணர்வையும் தூண்டியது. ஜாக் மற்றும் லில்லியின் பெயர்கள் தைரியம் மற்றும் விடாமுயற்சிக்கு ஒத்ததாக மாறியது. தி லாஸ்ட் ட்ரெஷர் ஆஃப் பைரேட் தீவின் கதை பல தலைமுறைகளாக கடத்தப்பட்டு எண்ணற்ற மற்றவர்களை தங்கள் சொந்த சாகசங்களை தேட தூண்டியது.